சென்னை லயோலா கல்லூரி வளாகத்தில் வாக்குப்பெட்டிகளை பாதுகாக்கும் அறையை பூட்டி தேர்தல் அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், முழு விவரங்கள். நேற்று அமைதியான முறையில் தேர்தலானது தற்போது நடைபெற்று நிறைவு செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 84.29% அளவிற்கு வாக்குப்பதிவுகள் தற்போது பதிவாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் குறிப்பாக ஆங்காங்கே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறைகளில் தற்போது வைக்கப்பட்டு அது சீல் வைக்கப்படக்கூடிய நிகழ்வு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் லயோலா கல்லூரியில் இருக்கக்கூடிய, அதாவது மத்திய சென்னைக்குட்பட்ட லயோலா கல்லூரிக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்போது கொளத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட பல பிரதமான தொகுதிகள் அடங்கிய தொகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய வாக்குப்பெட்டிகள் தற்போது சீல் வைக்கப்பட்டு தற்போது அந்த ஸ்ட்ராங் ரூமாக அது கருதப்பட்டு முழுமையாக குறிப்பாக அது அடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எலக்ட்ரிக்கல் உட்பட அனைத்தும் முழுமையாக நிறுத்தப்பட்டு அந்த ஸ்ட்ராங் ரூம்ல சீல் வைக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் குறிப்பாக எழும்பூர் தொகுதி, அதே போல ஆயிரம் விளக்கு தொகுதி உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கு உட்பட்ட அந்த வாக்குப்பெட்டிகள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றாக தற்போது வருகிறது. முதற்கட்டமாக அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம் மட்டும் தற்போது முழுமையாக பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பல தொகுதிகளுக்கான இந்த ஸ்ட்ராங் ரூம் பணிகள் அப்படிங்கிறது இன்று மாலைக்குள்ளாக நிறைவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏராளமான தேர்தல் அதிகாரிகள், குறிப்பாக சிசிடிவி கேமராக்கள், குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர், துணை ராணுவம் என்று பல பணிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. இந்த விவிபேட் உட்பட வாக்குப்பெட்டிகள் அத்தனையும் பத்திரமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறாங்க. இதற்காக ஏராளமான ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கொளத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் தனித்தனியாக ஊழியர்கள் இருக்காங்க. அவங்கவுங்க எங்கிருந்து கொண்டு வந்தாங்களோ அதை பத்திரமாக அந்தந்த அறைகளில் கொண்டு செல்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாக்கு எண்ணுவதற்கு இன்னும் சரியாக ஒரு 9 நாட்கள் இருக்கிறது. மே 4ஆம் தேதி காலை வாக்கு எண்ணக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதுவரைக்கும் ஸ்ட்ராங் ரூம்ல தற்போது முழுமையாக சிசிடிவியினுடைய கண்காணிப்பு, காவல்துறையினுடைய கண்காணிப்பு என்று தொடர்ந்து 24 மணி நேரமும், அது மட்டுமாமல் தேர்தல் முகவர்களும் தொடர்ச்சியாக கண்காணிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுவார்கள். எனவே அதுவரைக்கும் தற்போது இது போன்ற சென்னையை பொறுத்தளவுக்கு 3 இடங்களில் லயோலா கல்லூரி, அதே போல குயின் மேரிஸ், அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 3 இடங்களில் இந்த வாக்குப்பெட்டிகள் பத்திரமாக வைக்கப்படும். தற்பொழுது அனைத்து இடங்களும் இதற்கான குறிப்பாக இந்த ஸ்ட்ராங் ரூம் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று சீல் வைக்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது நடைபெற்று இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.